வணக்கங்கள். நான் இன்று வேலுநாச்சியாரை பற்றி கூற வந்துள்ளேன். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்தின் ஒரே மகள் வேலுநாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் அல்லாமல் பிரெஞ்சு, உருது, ஆங்கிலம் என பல மொழிகளையும் கற்றுக்கொண்டார். வில் பயிற்சி, குதிரையோட்டம், சிலம்பம் என அனைத்தையும் முறையாக கற்றார். சிவகங்கையை ஆட்சி செய்த முத்துவடுவநாதரை மணந்து தன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். அப்பொழுது ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி என்ற பட்டத்தையும் அவர் முதலாக வாங்கினார். முத்துவடுவநாதர், உடையதேவர் சிவகங்கையை ஆட்சி செய்து வந்திருந்தனர். அப்பொழுது ஆற்காடு நவாபிற்கு கப்பம் கட்டாததால் ஆங்கிலேயர்கள் காலனியர்களோடு நவாபின் படையும் இணைந்து காளையார் கோயிலில் தங்கியிருந்த முத்துவடுவநாதரையும் உடையதேவரையும் போர் தொடுத்தனர். அப்பொழுது முத்துவடுவநாதர் உயிர் பிரிந்தார். ஒரு நல்ல ராணிக்கு அழகு வேலுநாச்சியார். எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலும் அவர் சரியான முடிவுகளை எடுப்பார். அவருடைய வெற்றியாலும் விவேகத்தாலும் வீரத்தாலும் அவர் வெற்றியை கண்டார். அதுபோல நம் பெண்மணிகளும் அதுபோல வேலுநாச்சியாரை போல வீரமாகவும் விவேகமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசா மான்ஷிகா.